வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நாளைக்கு நடக்க போகிற கேரளா லாட்ரிக்கான ஒரு சூப்பர் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கு இன்றைக்கான ரிசல்ட்டும் எவ்வளோ தூரம் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நாளைக்கான கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். இன்றைக்கான நம்பர் இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 280. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து 533. இன்னொரு கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 985. நம்ம 85 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் பிசியில். இன்றைக்கி வந்து பிசியில் 80 அப்படின்னு சொல்லி அடித்து 280 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான கேமை வந்து அவன் முடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த 280 அப்படின்னு சொல்லி எப்படி வந்திருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் வந்து போன வாரம் ஒரு 82, அதாவது ஏசியில் இருந்த 82 வந்து ஏபியில் வச்சு இன்றைக்கான கேமை வந்து முடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் 53, அதாவது நம்ம கொடுத்த 533 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது ஒரு நல்ல பேட்டர்ன் கண்டிப்பாக வந்து கேமில் வந்து கொண்டு வருவான். அதனால் ஃபாலோ அப் பண்ணுறது தான் தயவுச்சு ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த நம்பர் வந்து கேமில் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதாவது 43 நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சொன்ன பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக ஏசியில் ஒரு 53 வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 33, 43, 53, 63 இந்த பேட்டர்னில் இன்னுமே அந்த 53 அப்படின்றது வந்து அவன் இன்னும் வந்து கேமில் கொண்டு வராமல் இருக்கான். ஸோ அதனால் நாளைக்கு நீங்கள் வந்து 53 வந்து நீங்கள் ஃபாலோ அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. வாங்க நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் சின்ன பேட்டர்ன் வச்சு வரப்போகுது. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிசி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிசி வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் படி வரும். அதாவது இங்கே பாருங்கள், இந்த ரெட் பாக்ஸில் வந்து 59, அடுத்தது 79. இந்த 59, 79 அதாவது ஏபியில் வந்திருக்கீங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிசியில் வந்து 80 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அதாவது இந்த 79க்கு ஒரு 80 வந்துச்சு பிசியில். ஸோ இந்த 59க்கு நம்ம நாளைக்கு பிசியில் 60 அப்படின்னு சொல்லி வரத்துக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 50 ஏன்னா வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து கேமில் கண்டிப்பாக அடிச்சிருவான். ஸோ அதனால் வந்து இந்த 79க்கு ஒரு 80 அடித்த மாதிரி நாளைக்கு 59க்கு நாளைக்கு 60 பிசியில் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 60 அப்படின்றத நீங்கள் பிசியில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஏன்னா வந்து 79க்கு 80 அடித்த மாதிரி 59க்கு பிசியில் வேறு நம்பர் அவன் அடிக்கவே இல்லை. கேமில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த மந்த் சார்ட்டில் 59க்கு 60 அப்படின்றது வந்து இன்னுமே வந்து கேமில் கொண்டு வராமல் இருக்கான். ஸோ அதனால் ஸ்ட்ராங்காக வந்து நான் இந்த கெஸ்ஸிங்கை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிசியில் வந்து 60 அப்படின்னு சொல்லி நான் வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் வந்து பிசியில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பிசி 60 இருந்தது அப்படின்னா ஏசி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏசி வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் படி வருது பாருங்கள். நான் இப்போ ஏபியில் இருக்கிறது எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பிங்க் கலர் மார்க் 78க்கு வந்து ஒரு 28, அடுத்தது 79க்கு ஒரு 29, அடுத்தது ஒரு 26 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 26 வச்சு நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் வந்து வரப்போகுது. இந்த 26 எப்படி வரப்போகுது அப்படின்னா, ஒரு நம்பர் ஏன்னா வந்து இங்கே 78க்கு ஒரு 28 அடித்த மாதிரி, அதாவது ஒரு நம்பர் மட்டும் பவர் நம்பராக இந்த 78 அதாவது 7க்கு மட்டும் 2 அப்படின்னு வச்சு 28 அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 79க்கு வந்து 29ன்னு அடிச்சிட்டான். இந்த 2 6, அதாவது 26க்கு ஒரு 76. நம்ம ஏற்கனவே வந்து பிசியில் வந்து பிசியில் வந்து 60 அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 60 அப்படின்போது இங்கே வந்து ஒரு 26க்கு ஒரு 76, அதாவது ஏபியில் வந்து ஒரு 76 அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த 6 சேமாக வர்றதுனால நாளைக்கு நம்ம கெஸ்ஸிங் நம்பராக வந்து 760 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து இது சிங்கிள் நம்பர் நீங்கள் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 760 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து 60, ஏபியில் வந்து 76. இந்த 760 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பராக வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 760 பிசியில் வந்து 60 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு பாசிபிலிட்டிஸும் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா வந்து இந்த 1 வீக்காகவே கேமில் வந்து லாஸ்ட் மந்த், அதாவது February மந்தில் கொடுக்குறத வந்து அவன் இந்த வாரத்தில் வந்து டயக்னலாக வந்து அவன் அடிச்சுட்டே வரான். இங்கே வந்து நோட் பண்ணுங்கள், 210, அடுத்தது 815, அடுத்தது வந்து 689, 264,
293, 453, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 208, 280. ஓகேங்களா. ஸோ இந்த டயகனலில் இந்த பேட்டர்ன்லாம் அடிச்சுட்டே வரேன். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏசியில் இருக்கிறத ஏபியில் வச்சுருக்கான், அடுத்தது பிசி சேமாக வச்சுருக்கான், அடுத்தது ஏசியில் இருக்கிறத பிசியில் இருக்கிறத ஏசி. ஸோ இதே மாதிரி டயகனலாக அவன் வச்சுட்டே இருக்கும்போது ஒரு பேட்டர்ன் வந்து கண்டினியூஸாக வந்திருக்கு. ஸோ அந்த பேட்டர்னில் படி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து இந்த டயகனலில் பாருங்கள், ஏசியில் இருக்கிறத அவன் ஏபியில் வச்சுருக்கான். ஏபினா நாளைக்கு பிசியில் இருக்கிறத கண்டிப்பாக அவன் நாளைக்கு ஏசியில் அடிக்கிறதுக்கோ இல்லைனா பிசியை சேமாக வைக்கிறதுக்குமே நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 940, இந்த 940ல் அவன் வந்து பிசியை வந்து சேமாக கொண்டு வரான் அப்படின்னா 40 வந்து நாளைக்கு பிசியில் வரலாம். பிசியில் ஒரு 40க்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அவன் பிசியில் அடிக்கலைன்னா ஏசியில் வந்து 40 அப்படின்னு அடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பிசி ஏசி அப்படின்றத அவன் கண்டிப்பாக நாளைக்கு 40 அப்படின்றத வந்து அவன் கண்டிப்பாக கேமுக்குள்ளே கொண்டு வரும். ஏன்னா வந்து டயகனல் இந்த வீக்கை பார்த்திங்க அப்படின்னு தெரியும், டயகனலில் வந்து கண்டிப்பாக வந்து லாஸ்ட் மந்த்லேருந்து இந்த மந்த்துக்கு வந்து அவன் ரிசல்ட் கொடுத்துட்டே இருக்கான். ஸோ அதனால் நாளைக்கு பிசியில் 40 அப்படின்ற நம்பர் வந்து வரலாம். பிசியில் வருது அப்படின்னா ஒரு நம்பர், அதாவது இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து 280 அப்படிங்கிறது வந்து இந்த ஏ போர்டில் இருக்க 2 மட்டும் மாற்றி நாளைக்கு ஒரு வேளை பிசியில் வந்து 40 அப்படின்னு வைக்கிறீங்க அப்படின்னா, பிசியில் 40 வருது அப்படின்னா ஒரு நம்பரை மட்டும் அவன் வந்து பவர் நம்பராக மாற்றி 740 அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு நம்பராக வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அதுக்கும் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த பாசிபிலிட்டிஸும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து 740 அப்படின்ற நம்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒருவேளை அவன் ஏசியில் கொடுக்குறான் அப்படின்னா 470 அப்படின்ற நம்பரை வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து நான் கொடுக்குறேன். அதாவது ஏன்னா வந்து இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து 280. இந்த 280 வந்து அவன் ஏ போர்டில் இருக்கிறத ஒன்று ஏ போர்டில் வச்சு மாற்றி கொடுக்குறது இருந்தாலும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தான் அப்படின்னா 740, இல்லை அவன் வந்து ஏசியில் வந்து 40 வைக்கிறான் அப்படின்னா 470 அப்படின்ற நம்பரும் வந்து ஒரு வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் முன்னாடி பேட்டர்ன் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த பேட்டர்னும் வந்து கரெக்டான டயகனலில் கரெக்டான பேட்டர்ன்லேயும் வருது. அதனால் வந்து 760 அப்படின்ற நம்பரையும் நீங்கள் பிசியில் 60 அப்படின்ற நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏ போர்டில் 7 அப்படின்ற நம்பருக்கு வந்து நான் ரெண்டு பேட்டர்னை வச்சுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ 470, 760, 740. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நான் கெஸ்ஸிங் கொடுக்குற நம்பரு. ஸோ என்னோடய கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஏ போர்டில் வேறு ஏதாவது நல்ல நம்பர் உங்களுக்கு கெஸ்ஸிங்காக வருதுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து முழுக்க என்னோடய கெஸ்ஸிங் மட்டும்தான். ஸோ இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.